நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்க நல்லா இருக்கிற மாதிரி தான். சரி. அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளருமான அன்பு மாமா ஆருயிர் மாமா TS ராதா அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சமா சம்பளத்தை வாங்கினமா போனமான் இருக்கணும். அட்டியெல்லாம் மின்னல் மாதிரி விடுக்குது. என்ன காரணம்? எல்லாம் ஒன்று நினைச்சிட்டேன். எல்லாம் மைக் செட்டுக்கார வச்சுட்டேன். ஆமாம் ஆரம்பிச்சிடுமா? பிடிங்க மாமா. வாங்க மாமா. இந்த பப்படுக்காரன் வந்தானே பொண்டாட்டி பணியாரத்தில் வாய வச்சோன்னா எந்த பணியாரம்? பால் பணியாரம். பணியாரத்தை பாத்துறாத, அதோட க்ளோஸ். ஆமா, எனக்கு முன்னால ஏற்றி வைக்கணும். நாளைக்கு எடுத்து வச்சுடுங்க. வாயை பிடிச்சிருக்கட்டும். மோசமான தொண்டை நாள் தொண்டை. பொதுவாக எம்பரச தங்கம் ஒரு போட்டிக்கு பார்த்து என்ன மாமாவுக்கு மாமாவுக்கு ஒண்ணுமே இல்லையா? உட்காருங்க மாமா. முத்துவேலு பணியாரம் சொன்னானே. சூப்பர் மாமா, உட்காருங்க மாமா. முத்துராஜா நல்லா இருப்ப. உட்காரு, உன் குஞ்சுக்கு ஒரு கும்பிடுறா சாமி. எங்க நானா கிடைச்சேன் உனக்கு? தேர் எடுத்து தெருவில் விட்டுறாது. அந்த காசை வாங்கினா ஜீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டணும். நான் இன்னும் முடியலையா அந்த ஜீட்டு? முடியல தருணம் தான். ஆமா, அதனால நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி தெஞ்சியந்தர் பாலச்சந்திரர்கள் பாடி ஜெயிக்கணும்.
நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிச்சிட்டா இந்த ஊர் மேல அந்த கிராமத்து முன்னிலையில சொல்றேன். முன்னிலையில நீ எனக்கு புருஷன். ஓஹோ தோத்துட்டேன்னா? தோத்துட்டேன்னா நான் உனக்கு பொண்டாட்டி. உனக்கு பெருசு தொண்டை, நான் உன்னோட வர முடியுமா? தொண்டை பெருசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்ப வந்து பார்த்த? சொல்லிக்கிறாங்க ஆகிற வரையும் உன் தலையெடுத்து இந்த பெட்டியை கீழு பூன்னு நம்பிக்கிட்டு ஜா வேண்டியதான். என்ன சொல்ற? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராஜன் ஓக்கூர் முத்துராஜ் தான். என்ன ஊரு? உக்கூரா? அந்தமா முனிவர் ஊரா இதுக்குள்ளத்தான் அடக்கம். எத்தனை ராஜா வந்தாலும் சரி எல்லாம் அந்த ஒத்த இதுக்குத்தான் சோழி முடிஞ்சு. ஏகப்பட்ட ராஜாவை நானும் சந்திச்சுட்டு வந்துட்டேன். சமூகல சமூக ராஜா, சோழங்கூர்ணி தங்கராஜா, கொல்லங்குடி தண்டராஜா, கடுகு சந்த ராக்கெட் ராஜா, ஐயா வந்திருக்காரு ஓக்கூர் முத்துராஜா. ஒக்கூர் சொல்லுமா? ஓனாவை சுளுக்கி போட்டனால ஓக்கூர்னு வந்துருச்சு. நாடக உலகத்திலேயே அசிங்காபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். என் தங்க இத்தனை இருக்குமா? நீ பத்தி ஊர் உலகமே தெரிஞ்சிருக்கு. சரி ஆம்பளை வாங்கினா அது மேல பெண்கள் அதுக்கு மேல இருக்கிறீங்க. என்னத்தா? சரி பாப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னத்தை தான் நீ கலர் லைட்டு போட்டு பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும். எங்க காமி பாப்போம், ஒன்றும் தெரியாது. அங்க திரும்ப நீ எந்த லைட்டு போட்டாலும் எல்லாம் கண்ணங்கரையும் தான் இருக்கும். வெதறிவீங்க பையில எக்கோங்க. அந்த 2 டிக்கெட் எந்திரிங்க. உங்களதான் எந்திரியா முதல்ல. என்ன கொடுக்க போற? எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரிய. முட்டை குண்டி டான்ஸ்னா கட்டிக்கிட்டு ஏறுவே. அப்படியே படுத்துக்கிட்டு பார்த்தாலும் இங்கே அப்படித்தான் தெரியும். முன்னால வந்து உட்காந்து சூத்த பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குவேன். கடலுக்குள்ள ஒருத்தர் கடலுக்குள்ள ஒருத்தர் கடலுக்குள்ள ஒருத்தில கடலுக்குள்ள வரத்தில கடலுக்குள்ள வரத்தில அந்த காடப்புறா இந்த காடப்புறா பொண்டாட்டி ஆவியா? குண்டி பெருத்த ஆம்பளை குடும்பத்துக்கு ஆகவே மாட்டான். குண்டியே இல்லாத பொம்பளை எதுக்கும் உதவ மாட்டாங்க. இந்த மைசெட் ஓனரை பண்ணி கம்பெனி போடுறியாக்கும். நாக்க சுழற்றுறது, இந்த புருவத்தை தூக்குறது, அப்படிதான் ஜாமா உள்ள போடுச்சுன்னா வெளியில வரதுக்கு பல ஜென்மமாகும். ஞாபகத்துல வச்சுக்க. சோளம் விதைக்கையில இழுத்து அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சோடனே காடப்புறா கலஞ்சோடனே எனக்கு கலங்குதையா என் மனசு என் மனசு என் மனசு இன்னைக்கு கலங்குதாடி என் மனசு என் மனசு என் மனசு. சோழ கொல்ல ஓரத்துல நம்ம ஊரு சோழ கொல்ல ஓரத்தில ராதா தெளிவன் சோழ கொல்ல ஓரத்தில ராதா தெளிவு சோழ கொல்ல நிக்காது. அப்ப என் வாயை நீ கிளப்பி விட்டு வேடிக்கை பாக்குறேன். கொஞ்சேந்தல் பாலச்சந்தர் உன்னை எச்சரிக்கிறேன். நல்லா பாண்டியனா என் கிளுகிழுப்ப உனக்கு தான் வேணாம். ஓட்ட கிளுகிழுப்ப யார எனக்கு தெரியும். ஓட்டையை போட்டவன் தம்பி தானே. என்னக்கா? தம்பி தானே. தம்பி வந்து காலையில என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. வேற எங்க இருப்ப? கோயிந்தோ இல்ல கும்பாபிஷேகம் நடமுடா வெட்டி போயில அந்த ஜோடி புறாவா இந்த சோடி புறா கலஞ்சோடனே எனக்கு சோறுதையா என் மனசு என் மனசு என் மனசு எனக்கு சோறுதாடி என் மனசு என் மனசு என் மனசு. உட்காருங்க மாமா, நீங்க கையடிச்சது போதும் எனக்கு. ஏன் மூலமா அண்ணா அவனா அந்த பண்ண பாருண்ணா உட்காரியா உன் கொட்டை தெரிக்கிற மக்கள்கிட்ட தாயலி உட்கார சொரட தாலி முண்டா அதனால உட்கார மாட்டேன். உட்கார முதல்ல ஒரே அட்டி 3 கொட்டையில அரை கொட்டை தான் இருக்கும். அட்டி புண்ணாக்கு 6 இளங்க நோனி தள்ளிப்பாயில மஞ்சள் பள்ளி வெடி குண்டு வச்சு விட்டு பாத்துக்க. நான் எந்த குண்டா இருந்தாலும் வீச்சை எடுத்து போய் செத்துருவேன். அதோட பிடிங்க அண்ணா அவண்ணா அந்த பொண்ணை பாருங்க. அங்கே கிட்டி முடக்குது கருப்பு சாமி
பாடு என்னம்மா அது என்னம்மா சொன்னி வர சொன்னியே ஒத்தாறு வாங்கிந்தாரே ஒத்துக்கிட்டு வர சொல்றியா ஓத்துக்கிட்டு போமா ஊத்திட்டாங்களே இன்னும்மா 127 கமாண்ட் வந்து அது நல்ல நல்ல சொரட்ட தாயலியெல்லாம் எழுதியிருக்காங்கப்பா. அதனால நான் எப்படி பாடினேன் அதே மாதிரி நீங்க அழகா பாடினீங்க. அதே மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கலைச்சுடர் கலைமாமணி என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடியிருக்கும் கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த பொன்னுமணி அவர்கள் நான் பாடக்கூடிய ஜதியவர் மிருதங்கத்தினால வாசிப்பார். ஜதி சொல்லாம பாடுங்க, ஜதி பண்ணாம. தோசை வேற கொடுத்து பசி ஆத்திருக்கேன். நல்லா வாச்சிட்டாருன்னா என் ஓட்ட கிழப்பு அவனுக்கு தான். தம்பி முகரைய பாரு, மழை மஜத்துல பெய்யும். இல்லை கும்பாபிஷேகம் நடமுடா, ஒழுக்கம் கட்டவனே ஆச்சி முதல்ல ஏத்துக்கணே. என்ன 2 பேர் இந்த பாட்டு படிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப இந்த காசை வாங்குறதுக்கு ஒட்டு மஜுரை வச்சு நான் காலை தூக்கி சரிண்ணே சரி. என்ன அப்பா ஆப்பா ஆப்பா இரு செத்த பொரு வரேன். ராதாச்செல்வி ரசிகர்கள் ஆமா பாண்டி கணபதி அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் என் அன்பு கணவர் அவர் பாலச்சந்தர் அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். 45வது புருஷன் 44 எங்க இருக்காங்க? செத்துட்டாங்க. வேணா வேணா 5வது நீ மாட்டி இருக்கிற நல்லபடியா. நானும் ஜாப் நினைக்கிறியா? உன்னை கொள்ளாம ஜாப் மாட்டேன். ஆமா எக்கோ வைங்க. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்கதிமி 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 தக்க தக்கதா தக்க தக்கதா தலபுக்க வந்திருக்க ஊரா கை முட்டி கணேசங்களா வந்திருப்பாங்க போல. நான் அடிக்க சொன்னது டப்பு டப்புன்னு இங்க இல்ல, அதுல வாசிக்க சொன்னேன். கொட்டை தெரிச்சு போய் அறா முதல்ல வெட்டிப்பாயில. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்கதிமி 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 தக்க தக்கதா தக்கதிமி 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 தக்க தக்கதா தாம் தாம் தோம் தோம் தாம் தாம் தோம் தோம் தர்றகிட்ட 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 தை 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 புல்லு 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 இதுல கிளு 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 கை முட்டி கை முட்டி கை முட்டி கை முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி தொங்குறத 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 புல்லு 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 ஒன்ன போட்டு புளுக்கு வைடா. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா 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 உடலும் உள்ளமும் நலந்தானா. ஆல்ரவுண்டு மாஸ்டர் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வளம் வந்து கொண்டிருக்கும் மதன் மன்மதன். அக்கம் அக்கா மன்மதனால அழகா சூப்பர் வாசி 3 ஜாமானே வச்சு இப்படி அடிக்கிறேன்னா போதுமா? ஐயோ கடவுளே, நான் பட்ட இமிஜ நீயும் பண்ணும்டா இடி ஆப்பம்ங்கிறேன் பாரு ஒருத்தவன். நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க நீ டப்பாவில் வாசிக்கணும். யாரு டப்பாவிலையும் நீ போகாத, ஒரே டப்பாவோட நிப்பாட்டிக்க. அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என் டப்பாவை அடைக்கிறதுக்கு தான் முத்துராஜா கூட்டு வந்திருக்கேன். உன் சேனத்தை முடிட்டு வாக்காடுறா முதல்ல. எக்கோ வைங்கண்ணே. அவர் லைட் ஆஃப் பண்ணிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆஃப் பண்ணிட்டேன். ஏண்டா எள்ளுன்னா என்னையா இருக்கே, ஏண்டா குண்டி வத்தி பேல சும்மா இருக்க மாட்டியாடா நீ? கையில இழுத்து விட்றா முதல்ல. வாங்க மாமா. அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. சொல்லிவிடு வெள்ளி நிலவே சொல்லுகின்ற செய்திகளையே உறவுகள் கசந்திடுமோ கனவுகள் சுவந்திடுமோ. மறக்குமா செழு மலரை காற்று மறக்குமா அழைகளே
எழும் நெஞ்ச ஓய்ந்து கிடக்குமா இது டப்பாவுல போடுங்க குடத்துல குழஞ்சு நிக்கிற குடும்பமா பருவமா குடத்துல குழஞ்சு நிக்கிற குடும்பமா பருவமா சந்திக்கணும் ஆளை பிடிப்போமா பிடிக்கணும் அவரை பிடிச்சாதான் நம்மளுக்கு பேச்சே வரும் தனியா இருந்து என்னைக்குமே பேசுறது பேச்சல்ல நம்மளுக்கு என்னைக்குமே உடன்பாடு இருக்கணும் நம்மளுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கணும் ஏற்கனவே ஒரு உயர் நோட்டை தாண்டிட்டேன் ஓ இதை மூடுறா யூடியூப் பேர் இருக்கிறாங்க வெட்டி புண்ணாக்கு வெட்ட பயல ஆமா உனக்கு என்னப்பா வேணும் பால் வேணுமா அதை பார்க்குற பார்வையை படுற பார்வையே சரியில்லை சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி வந்தாடா உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமை உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்பதான் உங்களை பாக்குறேன் ஆமா ஆமா கேப் விட்டா விட்டுறீங்க அத பத்தி இல்ல தொடர்ந்து வந்தா வந்துகிட்டே இருக்கீங்க எப்படி உங்களுடைய ராசி எப்படி அத பத்தி பிரச்சனை எனக்கு ராசியே வந்து இந்த ராசி கும்ப ராசி எனக்கு விருச்சக ராசி தெரியும்ல பாருங்க கும்பத்துக்கும் விருச்சகத்துக்கும் எப்படி ஒற்றுமைன்னு ராதா செல்வி என்ன முத்துராஜ் உனக்கு வந்து விருச்சக ராசின்னு எனக்கு எப்பவே தெரியும் நீ சங்கத்துக்கு போனாலும் விரிச்சுக்கிட்டு தான் கிடக்குற வேன்ல ஏறினாலும் விரிச்சுக்கிட்டு தான் கிடக்குற எப்பதான் மூடும் இங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்களேன் இங்கே செட்டி பிச்சை மட்டிலையும் விரிச்சுக்கிட்டு தான் கிடப்பேன் நான் விரிச்சாதான்டா உனக்கு வேலையே மூடிக்கிட்டே இருந்தா எந்த வேலையும் நீ பார்க்க முடியாது ஞாபகத்துல வச்சுக்க உன்னைய வேலை யாரா நீ முதல்ல உன்னைய வேலை பார்த்துட்டாலும் இங்க யாருன்னு கேட்ட முதல்ல என்ன அதட்டி பேசி ஓருங்கற ஒரே ஆட்டே தயிர் பாக்கெட் தெரிச்சு போயிரு ஓட்டனா உன் கொட்ட அருந்து போய் நினைச்சுக்க ஓட்ட உன்னைய மாதிரி பல பேச தெரியாத ஈனா வருவாரு பாரு அவள்ட்ட வச்சு ஓட்டணும் வெத்து ஓட்டணும் நான் சொல்றேன் என்ன பண்ணுவ ஒண்ணுமே தெரியாதவே மைக்க புடிச்சிட்டு வந்து நிப்பே அவன்ட்ட போய் இந்த வசனத்தை நீ பேசு சரியா ஐயா பெரிய விளக்கண்ண கருப்பேன் நீ பெரிய பூலா அப்படியே விளக்கம் கொடுத்து அப்படியே உருட்ட போற முதல்ல இந்த பாரு என்னடா நான் யாருக்கிட்ட வம்பு போக மாட்டேன் நான் யார்ட்டே வம்புக்கு போக மாட்டேன் வம்பு வழியில வந்துச்சுனா அது 90 கிழவியா இருந்தாலும் மட்டும் உருட்டிக்கிட்டு தான் கிடப்பே நீ 90 வயசு கிழவியா தான் உருட்டுவ நான் ஆனா அந்த மாட ஆகாட்டி உன் சந்த பணம் போறவ நான் எதுக்கு பயந்தா வரவுல வைப்பேன் வல்லனா செலவுல வச்சு போய்கிட்டே இருப்பேன் யாவுத்து வச்சுக்க நான் எதுக்கு பயந்தா இல்ல எதுக்கு அசந்தாளு கிடையாது தெரிஞ்சு நான் எதுக்கு அசர்ற ஆளு கிடையாது ஆண் பிள்ளையும் ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்கறனால எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டே ஆகணும் ஒரு சில பேத்துக்கு ஜான் இருக்கு ஒரு சில பேத்துக்கு 3 முழத்தை தொங்குது எப்படி நான் ஜான்னு ஒத்துக்கிறது எதடி சொல்ற நாசமத்து பரவல நீ எதை சொல்ற நான் ஒரு ஜான் மனசை சொல்றேன் நானும் ஒரு ஜான் மனசை தான் சொல்றேன் எனக்கு ஒரு ஜான் இருக்கு எனக்கு ஒரு ஜான் தான் இருக்கு எங்க இங்க வா நாலந்து வா கைய வச்சு பாருங்க வா கொண்டா ஊட்டி போய்க்கறாங்கடா இரு அளந்து பாக்கறேன் எங்க வைக்கிறேன் பாரு ஓச்சில கடச்சா நல்லா நொட்டுவேன் ஏய் அப்படி கிடையாது மா எனக்கு ஒரு ஜான்னா உனக்கு ஒரு ஜானே அத சொல்லு முதல்ல ஒரு ஜான் தான் 1000 குட்டிய சவர தானால அவனுக்கு பேரு ஆம்பள தானே 2000 குட்டி சவர தானால அதுக்கு பொம்பள தான்யா பேரு ராதா செல்வி தவறான கருத்து என்ன தவறான நான் சொல்றது சரியான கருத்து நானும் சரியான கருத்தை தான் சொன்னேன் நான் ராத்திரி பூரா ஆம்பள எங்கயாவது போய் திரிஞ்சுவிட்டு காலையில 6 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேனா எனக்கு பேரு ஆம்பள தான் நீ ராத்திரி பூரா எங்கயாவது போய் ஊர் மேஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தேனா காலையில உனக்கு ஊரே சொல்லு என்ன பேருன்னு அது உன் கண்ணோட்டம்லாம் தவறாவே போகுது தவறாங்க அதுதானமா பொம்பளை பேசுறது மூல கேட்டு பேசு சொன்னியேப்ப ஆம்பளை நாங்க இரவு நேரத்துல எங்க வேணாலும் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தோம்னா ஆம்பளை தான் பேரு அட்லீஸ்ட் நீ ஒரு பொம்பளை நீ ஊரை மேஞ்சுபிட்டு வந்தியனா உனக்கு என்ன பட்டம் கொடுப்பான்னு கேக்குறியே உனக்கே தெரியும் சரித்திரத்தை வாழ்ற ஆள் யார் தெரியுமா பெண்கள் நாங்க தான் கிழிச்சிய என்னடா சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை வர்க்கம் சமாளிக்க கூடியவர்கள் பெண் வர்க்கம் நான் சொல்றேன் சாதிக்க வைக்கிறவனே ஆம்பளை தான் பொம்பளை சமாளிக்க வைக்கிறதே பொம்பளை தான்டா நான் எதை வேணாலும் சாதிப்பேன் நான் எதை வேணாலும் சாதிப்பேன் நாங்க என்ன சொன்னா சைக்கிள் ஓட்டுவேன் நான் சைக்கிள் ஓட்டுவேன் பைக் ஓட்டுவேன் வேன் ஓட்டுவேன்
லாரி ஓட்டுவான், ஓட்டுவேன். பஸ் ஓட்டுவான், ஓட்டுவேன். ட்ரெயின் ஓட்டுவான், ஓட்டுவேன். ஜேசி ஓட்டுவான், ஓட்டுவேன். கப்பல் ஓட்டுவான், ஓட்டுவேன். ஃளைட் ஓட்டுவான், ஓட்டுவேன். இப்படி எல்லாத்தையும் ஓட்ட உங்களே தூக்கி போட்டுக்கிட்டு நாங்க தான் ஓட்டணும். நீ நக்குன உன் முகரையில முளை விட்டு அடிக்க ஏன்? உனக்கு அடிக்கிறாரு பாரு இவங்க டப்பு டப்புனு எந்திரியா முதல்ல யாரு? கையா அடிக்கிற வெதர் வீங்கி போயிடும் கலட்டு தாயலி சப்போட்டா குடுக்குற சப்போட்டு ஏன் நீ ஆம்பளைக்கு சொல்றிய support பண்ண நீ சொல்றிய சைக்கிளை ஓட்டுவா பைக்க ஓட்டுவா மோட்டரை ஓட்டுவா சரி. ஏரோப்ளேனை ஓட்டுவா புக்லிங்க ஓட்டுவா எல்லாத்தையும் ஓட்டுற பொம்பளை உங்களை தான் ஓட்டுவோம்னு அம்மா. ஓட்டுறதுக்கு என்ன தேவை தெரியுமா என்ன? சம்பாத்தியம் முக்கியம் முதல்ல நான் கேக்குறேன். எந்த சம்பாத்தியத்தை ஆம்பளை அதிகமா சம்பாதிக்கிறானோ அவன் பக்குவம் தெரிஞ்ச ஆம்பளை ராதா செல்வி, என்னடா? ஒரு பேச்சுக்கு சொல்லு. சம்பாத்தியத்தை பத்தி நீ சொல்லிட்டேல, ஆமா. ஒரு பேச்சுக்கு அதிகமா சம்பாதிக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை நீங்க தான் இப்ப ஒரு பேச்சுக்கு நீ இந்த செட்டி பிச்சை மட்டியில நீ இந்த என் மொண்டாட்டி வச்சுக்க பேச்சுக்குமா வச்சுக்கடா நீ நீ வச்சுட்டாலும் என் பேச்சுக்கு குடும்பம் வச்சுக்கிட்டாலும் சரி விளங்கிடும். இல்ல நிஜமா உன் பொண்டாட்டியா கூட்டிட்டு போனாலும் சரி செல்லக்குட்டி. அத பத்தி கவலைப்படுற ஜென்மம் நான் கிடையாது செல்லா என்னடா பேச்சுக்கு தான்டா சொல்றேன். சொல்லு சொல்லு நீ என் மொண்டாட்டி, சார் நான் உன் புருஷன். ஆமா உன்னைய தூக்கி போட்டு நான் சென்னை ஆக்கிட்டேன். சென்னை ஆக்க முடியாதுல்ல ஏப்பா? அங்கதானே மாற்ற ஏன்? கருப்ப பைய அறுத்துட்டாங்களா அப்புறம் மசத புடுங்கலையா சென்னை ஆக்குவே நீ பேச்சுக்கு சொல்றேன். நீ பேச்சுக்கு வெட்டி புண்ணாக்கு முதல்ல சம்பந்த பரவாயில்ல, பேச்சுக்கு சொல்றேன். பேச்சுக்கு தான் உன்னைய தூக்கி போட்டு நான் மாசம் ஆக்கிட்டேன். கற்பமாக்கிட்ட உனக்கு எனக்கு புள்ள பறந்துருச்சு. அப்படியே பாலச்சந்தர் மாதிரியே புள்ள பொல பொலன்னு பிறக்கும் இல்ல, பேச்சுக்கு சொல்லல எரும மாடு ஆ. ஒரே பிரசவத்துல 3 புள்ள பத்துட்டா. ஒரே பிரசவத்துல 10 புள்ளைய பிதுக்குவேன் சே, சே, யாரு நீ? திறமை என்னகிட்ட இருக்கு மண்டையும் இல்ல குண்டியும் இல்ல, நீ எல்லாம் புள்ள அத பத்துட்டா, பத்தி ஏன் அப்படி பேசுற நீ எல்லாம் புள்ள பத்து பால் கொடுத்தா இங்க கடவாயில ஒளிவு போய் உள்ள பாலத்தை நீ பொச்சு பொச்சுன்னு குடிச்சிட்டு அப்புறம் மச்சத்திரியா புள்ளைய குடுக்குறது பேச்சுக்கு சொல்றேன். சொல்றா நான் தான் கொத்தனாரு, நீ தான் சித்தாளு. ஆமாங்க நான் என் சாமானோட நான் போறேன். உன் சாமா 3 குண்டு தூக்குண்டு மட்டை கரண்டி போட்டேன முகர மாதிரி ஏன் மத்த கம்பு கரண்டியோட குண்டத்தையும் சொல்லுவியா? அதுதானே அளவு கொலை கொத்தனா இருக்கு எரும மாடுக்கு பிறந்த எரும மாடு. என்னடா பேச்சுக்கு சொல்றேன். சரி, சரி. மத்த கம்பு கரண்டி ஆ. தூக்குண்டோட நான் போறேன். ஆமா. ஓன் சாமானோட நீ வர்ற. நான் சட்டியை ஏந்திக்கிட்டே வருவேன் நான் அதோட கட்டடம் என்ன அந்த அக்கா சரித்திரம். கிளம்பிருச்சு ஏக்கா எத்த தாயதா ஏக்கா அட ஒண்ணுக்கு வந்திருக்கும் போகுமா கடவுளே அந்த போய் சாக்கிட்டு வாஸ்து சரியில்லையா சொல்றா முதல்ல அப்படின்னு என் சாமானோட போறேன். ஆமா போனவன விறுவிறுன்னு இது கட்டி இருப்பாங்க. மேல சாரத்துல நிப்ப உன் சாரத்துல மேல நிப்பி நான் உன் குண்ட பாப்பேன் முகரே கரண்டி மத்த கம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மேல நிப்பேன். அதான் அந்த குண்ட அடியே ராதா செல்வி அப்படின்னு அப்படின்னு நான் சொன்னவன அப்படியே குண்ட பார்த்து என் சட்டியை ஏந்துவேன் நீ குண்டி ஞாபகத்திலே இருக்காது, நாசமத்து பரவாயில்ல. சொல்றத கேளு. சரி, சரி. அடியே ராதா அப்படி சொன்னவன ஆமா. என்ன மாமா அப்படின்னு கேட்கணும். ஆ. கேட்டவன இந்த சட்டியை தூக்குன்னு சொன்னேன். நீ என்ன செய்யணும்? படக்கு படக்குன்னு ஒரு சட்டியை தூக்கணும். நான் என் சட்டியை ஏந்தன ஆ. உன் குண்ட வச்சு நீ ஆட்டணும் ஒரு மசரு வேண்டாம். நீ எடுத்து என்னமா பண்ற இந்த இடத்துல? நீ இந்த என்ன இடத்துல பண்ற? நீ என்ன பண்ற? ஆச்சுறாங்க. என்ன இந்த இடத்துல நீ என்ன பண்ற? நான் பல வேலையா வந்திருக்கிறேம்மா. நானும் பல பிசினஸா வந்திருக்கேன் ஆமா பல பல பிசினஸா? ஆமா. என்ன பிசினஸ் பண்ண நீங்க என்ன வந்திருக்கீங்க? வியாபாரம் பாக்குறீங்க? நீ 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 என்ன வியாபாரம் சொல்லுங்களேன். நான் தடுப்பூசணி விக்கிறேன் தர்பூசணி இல்ல, இதுதான் நெல்லிக்காய். விளக்கமாறு புஞ்சு ஆயிரும் ஆமா அப்படி நீ தப்பான கண்ணோட்டத்துல எந்த பழமா இருந்தாலும் பாக்குற இல்லப்பா. அப்படி பார்க்கப்படாது இல்லைன்னா செல்லாம் இளநீ வியாபாரம்னோட சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். பார்க்கத்தான் பழம் சிறுசா இருக்கும் அத சாப்பிட்டு ருசிச்சு பார்த்தாதான் அதோடைய தன்மை என்னன்னு தெரியுமா? அப்படி இல்லம்மா, ஆளை பார்த்தவன இது இதுதான் விக்கும்னு கணக்கு போட்டுருவல. நீ கணக்கு போடுறதுதான் வேற. இது இளநியா இல்ல குறும்பையா? சரி ஓ பிரச்சனைக்கு நான் வரேன். இது இளநீ. நீங்க ஆளை பார்த்தவனே கணக்கு போட்டுருவல. சரி நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இளநீ வியாபாரம் பாக்குறீங்களா? ஆமா. நான் உன்ன கேப்பேல, கேளுங்க. சங்கடப்பட மாட்டீங்களா? இல்ல இல்ல சரி, தோப்பு நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல வேற ஆளு யாரு என் வச்சிருக்கீங்க? ஃபேமிலியே தோப்பு தான் வச்சு தோப்பா? வளர்த்துக்கிட்டு. ஆமா. யார் யாரு வியாபாரம் பார்த்தது? எங்க அப்பா ஆ. எங்க பாட்டி ஆ. எங்க அம்மாச்சி ஆ. எங்க அக்கா எங்க அம்மா என் தங்கச்சி இப்ப நான் எல்லாமே நான் லேசு லேசா கேள்விப்பட்டேன்டா. என்னன்னு உங்க பாட்டிக்கு சுத்தமாவே சரிஞ்சிருச்சாமே. வயசாச்சுன்னா தரிய தானே வேணும். உங்க அப்பத்தாவுக்கு அது சுத்தமா நிமிந்தடி நீலமே மாதிரி ஆயிருச்சு. நீ ஆமா ஆமா. சரி, உங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு முதல்ல மார்க்கெட் இருந்துச்சு, இப்ப அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. உங்க அக்காவுக்கு எங்க அக்காவுக்கு இப்ப லேசா எடுபட்டு இருக்கு. எடுபடல, உங்க அக்காவுக்கு 2 இன்ச்சு இறங்கி இருக்கு. வெள்ளக்க மாதிரி பிஞ்சுவாயிரும். சரி, ஆ. உனக்கு எப்படிடா இருக்கு? எனக்கு தான் இப்ப தூக்கிக்கிட்டு நிக்குது. இப்ப தூக்கிக்கிட்டு நிக்குது. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல உனக்கும் இறங்கிடும். என்ன கூந்தலுக்கு இறங்குது? வியாபாரமா இறங்குனுச்சுனாலும் கட்டி இழுத்து வச்சு கட்டு வேண்டாம். சரிம்மா, ராதா. ஆ. இப்ப வியாபாரம் பண்ண வந்திருக்கீல? ஆமா. எத்தனை மரம் வச்சிருக்கீங்க வீட்டுல? 100 மரம் வச்சிருக்கேன். 100 மரம். ஆமா. எப்படி நீங்க ஏறிவீங்களா இல்ல வேற ஆளை விட்டு ஏற விடுவீங்களா? நம்ம ஏறிக்கிட்டோம்னா பிரச்சனை நம்மளுக்கு தான். சரி, 100 ஆள் வச்சிருக்கேன், 100 மரத்துல 100 ஆளை விட்டு ஏற விடுவேன். தினமும் ஏற விடுவீங்களா இல்ல எப்படி? தினமும் ஏறினோம்னா ஒரு பிரச்சனை போயிடும். ஆ. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, ஆ. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்பதான் காய் நிறைய காய்ச்சி தொங்கும். சரி, எத்தனை இளநீ கொண்டு வந்தீங்க செட்டிப்பிச்சம்பட்டிக்கு? 100 இளநீ கொண்டு வந்தேன். எத்தனை வித்து இருக்கு? 98 வித்துருச்சு. 2 மட்டும் விக்காம கிடக்கு. ஆமா ஆமா.
என்னடா என் செல்லம் எல்லாம் வித்துட்டு 2 மட்டும் விக்கலைன்னா அப்ப இந்த 2 யாருக்கிட்ட கொடுத்துருக்க? எதுக்கு? யார ஆட்டி பாத்துருக்காங்க? யார்ட்டையும் கொடுக்கல. நாமனு ஒதுக்கிட்டாங்க. யார்ட்டையும் கொடுக்கல. உன்கிட்ட தான் கொடுக்கலாம்னு ஒரு முடிவுல இருக்கிறேன். வேணாம்மா. வேணாம். உன் இளநீ மேல எனக்கு சந்தேகம் வருது. உன் இளநீல எவ்வளவு தண்ணி வரும்? 40 செம்பு தேரும். 40 செம்பு கிளிக்கும். 1/2 டம்ளர் கூட வராது. நாசமத்து பரவாயில்ல. சரி, வெட்டி ஸ்டார் போட்டு குடிப்பீங்களா இல்ல வாய் வச்சு குடிக்க முடியல? நான் ஸ்டார் போட்டுலாம் குடிக்க முடியாது. அப்படி வெட்டி சீவி டபக்கு டபக்குன்னு வாய் வச்சு. சரி, எனக்கு இளநீ மேல சந்தேகம் வந்துருச்சுல. அப்ப சந்தேகம் வந்தா நீ என்ன செய்யணும்? பொம்பளை அத்தாடி இளநீ மேல நீங்க சந்தேகப்படலாமா அப்படின்னு என்ன செய்யணும்? இளநியை தூக்கி படக்குன்னு வெளியில ஓடணும். ஏண்டா இது என்ன வெளியில போடுறதுக்கு என்ன விளையாடி சாமானாடா? நீ வியாபாரம் பாக்குறீல? ஓ இளநீல எவ்வளவு தண்ணி வரும்? ஒரு 1/2 டம்ளர். ஆமா, உங்களுக்கு. நானும் வியாபாரம் தான். என்ன பாக்குறீங்க? நான் வந்து நொங்கு வியாபாரம். நொங்கையே காண்மே, நொங்க வெளியில தூக்கி காட்டு பாப்போம். நீ இளநியை தூக்கி வெளியில ஓடு, நான் வந்து நொங்க தூக்கி போடுறேன். நொங்கு மாதிரியே தெரியலையே. இளநீ மாதிரி எனக்கும் தெரியலையே. செல்லக்குட்டி, ஓ இதுல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வரும் பார்த்துட்டு. இப்ப நானு நொங்கு வியாபாரம் பாக்குறேன்ல, நம்ம நொங்குல எவ்வளவு தண்ணி வரும் தெரியுமா? எந்த சலூன்ல கொண்டு மண்டையை கொடுத்தானே தெரியலடா. அன்பு பாய்ஸ் உள்ளங்கள் 101 அன்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்கள் என்கே ஸ்டார் அன்பு உள்ளங்கள் அன்பு கொடுத்திருக்காங்க. அன்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி. தூங்கிட்டியாடா? என்கே ஸ்டார் என்கே ஸ்டார் தானே? என்கே ஸ்டார் பாய்ஸ் அன்பு உள்ளங்கள் 101 அன்பு கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி. ஆகினாலே நீனு ஒரு வியாபாரி, நானும் ஒரு ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா படுத்தா அந்த வேலைக்கு மட்டும் வர மாட்டேன். அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோசாப்பு சேலக்காரி, அடி கட்டுமா போட்டுமா கட்டுமா போகட்டுமா, அடி ஒருத்த நிக்கிற புதுக்கோட்டை கருவாச்சி ராதா செல்வி குட்டி, குட்டு குடு 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 நல்ல குட்டி குட்டி குட்டி. இது நல்ல கருத்த குட்டி, நல்ல கொளுத்த குட்டி, நல்ல கொளுத்த குட்டி, சைசான குட்டி, தோதான குட்டி, உண்மையிலேயே சிட்டி பிச்சம்பட்டியில பப்பனுக்கு ஏத்த குட்டி, எங்க 4 பேத்துக்கு ஏத்த குட்டி. இப்படி சொன்னி என்ன பொட்டிய நொறுக்கி பிடிவி, எனக்கு மட்டும் ஏத்த குட்டி, வேற பொட்டி வச்சிருக்கேன். வேற பொட்டி வச்சிருந்தா இப்போதைக்கு வேணுமே, அப்புறம் மதுரை அப்படிங்க கண்ணை கருத்தகளி ஏத்திருக்க குட்டி, கனகத்தை பொங்கியில ஏத்திருக்க கொட்டு கூட, கொட்டு கூட, கனகத்தை பொங்கியில ஏத்திருக்க கொட்டு கூட, உருட்டு முளைக்கையில ஏத்திருக்க கொட்டு கூட, உருப்பி முளைக்கையில ஏத்திருக்க கொட்டு கூட. என்னங்கடா பண்றியடே? கண்ணங்கருத்தகளி ஏத்திருக்க கொட்டு கூட, கனகத்தை பொங்கியில சரியா கண்ணங்கருத்தகளே உனக்கு அப்படியே கைய எப்படி வை, தொட்ட பவர் ஏறுமே. கண்ணங்கருத்தகளே ஏத்துற கொண்டு கூட, கனகத்தை பொங்கியில ஏத்துற திரும்பாம ஆடணும். அடி எல்லோரும் குளிப்பதற்கு, ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, இந்த கருவாச்சி ராதா செல்வி குளிப்பதற்கு, இந்த கருத்த புள்ள ராதா செல்வி குளிப்பதற்கு, நம்ம செட்டு பிச்சி பிச்சம்பட்டி இளைஞர்கள் அடிகுலா தண்ணி, என்னுடைய அடிகுலா தண்ணி, செட்டு பிச்சம்பட்டி இளைஞர்கள் அடிகுலா தண்ணி, பிச்சம்பட்டி இளைஞ அடிகுலா தண்ணி, அடி வந்தாலும் பாட்டி மதுரை துண்ணாம தாண்டி, போனாலும் போடி புதுகுண போயல தாண்டி, கட்டி பிடிக்கல இந்த ஆட்டத்துக்கு மேல அவ பேசாம இருக்க, நீ என்ன அந்த கடலை கொள்ள ஓரத்தில கடப்புறா கலங்குறாமே, அதே இதுக்கு நீ அமத்தாத நல்லா இருப்பனே. எல்லாம்
யோகத்துக்கு தான். ஐயோ அப்பா, அந்த கடலை கொள்ள ஓர செவனே நிக்கிறாரு. ஆனா செவனே நிக்கிறா வர்றாவ. என்னடா பெனாயில் ஊத்தாடா கழுவுறது? நல்ல யோகம் உனக்கு. பின்னாடி போய் ஓரமல்ல அடி கம்மக்கரை ஓரத்திலே தள்ளாட்டா நீ கை பிடிக்க வந்து நாட்டா கம்மக்கரை ஓரத்திலே கண்ணாட்டா என்ன கண்டுக்காம போறத சொல்லாட்டா கம்மக்கரை ஓரத்திலே கண்ணாட்டா என்ன கண்டுக்காம போறத சொல்லாட்டா கொஞ்சம் கூட விக்கமில்ல கொஞ்சம் கூட நகரத்துப்பட்டி எல்கே பாய்ஸ் தானே? எல்கே ஸ்டார் பாய்ஸ் அன்புள்ளங்கள் இளைஞர்கள் சார்பாக 101 அன்பில் கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள், வணக்கம். மொத்த கொண்ட பல்ல அழகே முத்த முத்த சொல்ல அழகே செமைகள பேர் அழகே கஞ்ச மத்த மாறலே கொழுந்த வத்தல தரட்டாமா கொழுந்தகையில தரட்டா தரவாவோ கூட நாடு வரவா கொழுந்த வத்தல தரட்டாமா கொழுந்தகையில
என்ன பார்த்து ஆடு உள்ள எனக்கு எத்த ஜோடி உள்ள எல்லாருக்கு இட்லி வந்து சார்பாருமா நல்லா ஆடுறீங்க. நல்லாவே ஆடுறீங்க. ஆ. நான் அந்த மாதிரிலாம் ஆட மாட்டேன். சரிம்மா. எனக்கு அது பிடிக்காத விஷயம். என்னம்மா பெண்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஆ. இந்த காலை தூக்கி காமிக்கிறது, கப்பை பொழந்து காமிக்கிறது, நமக்கு முடியாது. இது எனக்கு பிடிக்காது. முடியாதுன்னு சொல்லாதீங்க. பிடிக்காது. பிடிக்காது எனக்கு. நான் செய்யவும் மாட்டேன். பேச்சு பேசுவேன், பாட்டு பாடுவேன். அதனால உங்களுடைய திறமையை நீங்கள் காமிச்சிட்டீங்க. என்னுடைய திறமை மதனே மாமா எப்படி சூப்பர். மத்த மாமாவோட கொஞ்சம் பரவாயில்ல. ஹலோ. இந்த மாமா வச்சு நான் என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணுங்க. சர்க்கஸ் வேலை பார்த்தாவது என் குடும்பத்தை காப்பாற்றிடுவேன். நகரத்தைப்பட்டி கொத்தன்பட்டியை சேர்ந்த என்கேஎஸ் பாய்ஸ் தானே, என்கேஎஸ் பாய்ஸ் இளைஞர்கள் சார்பாக, ஸ்டார் பாய்ஸ் அன்பு உள்ளங்கள் சார்பாக 101 அன்பில் கொடுத்த அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். காசை கொடுத்துவிட்டு மறுபடியும் கேட்டேன் கொடுக்க மாட்டேன். இல்ல. சரி மாமா வாங்க. காதல சொல்லுடா. காதல் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க தான் முதல்ல சொல்லணும். முடியா மதனே, உன்னை நம்பி தான் அக்கா மாமாவை செய்ய போறேன். இதுக்கு முன்னால சொல்லிட்டாச்சு. இதை மட்டும் சொல்லி செய்வேன். அப்படிலாம் நினைக்காது. சரி. கற்பின் கண்ணகி அரசியே நான் தான். அத்தாடி. உனக்கு காலையில கவலைப்படாத, திருப்பத்தூர்ல முண்டமா ஒரு சின்ன இந்த காதலில் மட்டும் அக்கா முழுமை அடைஞ்சிட்டேன்னா தெஞ்சியந்தில் பாலச்சந்திர அவர்கள் அமனமாக சுத்துவார்னு நினைக்கிறேன். இன்னும் வயிற்றுக்கு நான் போறேன். அப்படியெல்லாம் இல்லை. சரியா? ஆத்தாடி இன்னும் ஓ சொன்னங்கிட்டானே. நான் என்ன எக்கோ ஏற்றுங்கண்ணே.